மக்களே சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவாக பார்க்கலாம் வாங்க. முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தினேஷ் வந்திருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்து நான் உங்ககிட்ட வந்து அந்த கல்யாணியை பற்றின உண்மைகளை சொல்லணுன்றாங்க. என்னது கல்யாணி பற்றின உண்மைகளான்றாங்க. ஆமாம், கல்யாணி உங்ககிட்ட வந்து பல உண்மைகளை மறைச்சிட்ருக்கா, அந்த உண்மைகளை சொல்லலான்னு தான் நான் வந்திருக்கேன்றாங்க. என்ன உண்மை சொல்லுங்க அப்படின்றாங்க. அதாவது ரோகிணின்னு உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, அவள் பேர் வந்து உண்மையான பேர் கல்யாணி. கல்யாணி ஒரு குழந்தை இருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஒட்டுமொத்த உண்மையை சொல்லவும் முத்து அவங்க முன்னாடி வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஷாக் ஆகிற மாதிரி நடிப்பாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி நான் இப்படி சொல்லியிருக்கேன், கமிஷன் எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்றாங்க. உங்களுக்கு போய் கமிஷன் இல்லாத இருக்குமா, எல்லாம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன எப்படி அடிக்கிறீங்க பின்ன, என்னடா எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுன்றாங்க. இதை வச்சு அவளை மிரட்டிட்டு இருக்கியே, என்ன அவள் அமுச்சு விட்டாள் ஆள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லை யாரும் அனுப்பல, நானே தான் வந்தான்றாங்க. இங்கே பாரு போய் சொல்லுப்போ, அவள் என்ன தான் நாடகம் போட்டாலும் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு தினேஷை போட்டு அடின்னு அடித்து அங்கேருந்து அமுச்சு விட்டுருவாங்க. தினேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. மறுபடியும் வந்து கல்யாணிக்கிட்டு போகிறாங்க. ஏமா கல்யாணி வீட்டில் உண்மையை சொல்லிட்டு நீ ஏன் சொல்லலை, ஏன்னா முத்து கையில் நீ 2 அடி வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.